மக்கள் வணக்கம். வளாகம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்று பொருட்சந்தை தொடர்பான உங்கள் ஐயங்களுக்கு விளக்கம் அளிக்க இக்ரா ஆன்லைன் கரன்சி ட்ரேடிங் மற்றும் ரிசர்ச் அகாடமியின் நிர்வாக இயக்குனர் திரு முகமது சிராஜுதீனை நாம் இன்று சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம் மேடம். இப்போ நேற்று முடிந்த இந்த பொருட்சந்தையை பொறுத்தவரையிலும் கச்சா எண்ணெய் 3417 இறக்கத்துடன் முடிஞ்சிருக்கு. தங்கம் 28,650, கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளிகள் வீழ்ச்சி. நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் 196, இது மட்டும்தான் ஏறுமுகம் அப்படின்னு சொல்லலாம். வெள்ளி 41,485. இப்போ இந்த கமாடிட்டிஸ் வரைக்கும் பார்த்தோம்னா இந்த தங்கம் மற்றும் வெள்ளி இது ரெண்டுத்தினுடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? தங்கம் மற்றும் வெள்ளி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு போன வாரமே நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணி கீழ் நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. இது இறக்கம் கிடையாது, இது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே ஏற்றத்துக்கு உண்டான ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இது இன்னும் ஒரு $10 வரை இறங்க வாய்ப்பு இருக்கு. இங்கிருந்து இன்னும் இன்னும் $10 வரை இறங்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த வாரம் ஒரு புது சப்போர்ட் கிடைக்கும். இந்த சப்போர்ட்ல அது ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தங்கம் மற்றும் வெள்ளி. ஆனால் இப்போதைக்கு இறக்குமுகமாக தான் இருக்குது. குருடாயில பொறுத்தளவு நேற்று பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம அமெரிக்காவுடைய டாலர் ஸ்ட்ரென்த் ஆயிருக்கு. டாலர் ஸ்ட்ரென்த்னால தான் எல்லா மெட்டலுமே கீழே இறங்கிட்டு இருக்கு. எல்லா மெட்டல் இறங்குறதுமே ரீட்ரேஸ்மெண்ட் தான். இப்போது நம்ம போய் புதுசாக யாருமே ஷார்ட் பண்ணக்கூடாது, புதுசாக யாருமே செல் ட்ரெண்டுக்கு போகக்கூடாது. பழசு இருக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். புதுசாக எப்போல்லாம் சப்போர்ட் கிடைக்குதோ அப்போ பை பண்ணலாம். காப்பரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 72 உடைச்சதும் பெரிய செல்லு. 72 உடைக்க வாய்ப்பு இல்லை. இப்போது 72க்கு மேலே எங்கே வேணாலும் நம்ம பை எடுக்கலாம். நிக்கலை பொறுத்தளவு 665க்கு மேலே நம்ம நிக்கல் எங்கே இருந்தாலும் சப்போர்ட் கிடைக்கும் போதெல்லாம் பை எடுத்து பையிங் லாபத்தை எடுத்துக்கலாம். குருடாயில பொறுத்தளவு 380ங்கிறது ஒரு மெகா சப்போர்ட் ஏரியா, ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. 360க்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பொசிஷன் கால் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா $50ங்கிறது பார்த்தீங்கன்னா $42, $44 நடக்கும் பொழுது $50 வருமானம் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அப்போ $50 ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இப்போ அந்த $50 சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ $50 கீழே நம்ம சப்போர்ட்டாக ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு பொசிஷனல் கால் ட்ரேட் பண்ணலாம். குடாயில் பொறுத்தளவு இதுக்கு மேலே ஷார்ட் போகக்கூடாது, செல் சைட் போகக்கூடாது, எல்லாமே பை சைடாக போகலாம். இப்போ இந்த US டாலர் பலம் பெற்றிருக்கிறதுனால இந்த அடிப்படை உலோகங்களும் இதனால தான் கீழே போயிட்டு இருக்கு. அதனால தான் தங்கம் அடி வாங்குச்சு, தங்கத்துக்கு தொடர்ந்து எல்லாமே அடி வாங்கிட்டு இருக்கு. நேச்சுரல் கேஸ் நேற்று ஏறினது பார்த்தீங்கன்னா போன வாரம் ஃபுல்லும் இறங்குமுகமாக தான் இருந்தது. நேற்று ஏறினது அந்த இறங்குமுகத்துக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸும் பைட்டன் கிடையாது, செல் தான். ஸோ நேச்சுரல் கேஸ் இன்னும் நம்ம கீழே போய் பை பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் பை பண்ணக்கூடாது, ஷார்ட் போகலாம். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தானா? இப்போதைக்கு வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது, எந்த மாதிரி எடுத்துக்கலாம்? நம்மளோட $1,200 உடைக்காது. $1,200 உடைக்கிறதுங்கிறது அங்கே ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. அந்த உடைச்சதுன்னா 1185 இந்த ரேஞ்சுக்கு போகும். பட் 1200 கிட்டே நம்ம பை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. இப்போ ட்ரெண்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. முக்கியமா தங்கத்துல அது எவ்வளவு கீழ் நோக்கி போச்சோ அதனுடைய ரிட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் மேல ஏறுனதுக்கு உண்டான ரிட்ரேஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. மேல ஏறுனதுக்கு உண்டான ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. இது கண்டிப்பா இன்னொரு சப்போர்ட் ஃபார்ம் மறுபடியும் மேலே ஏறும். சரிங்க. அப்போ திரும்ப மேல் நோக்கி தான் ஏற ஆரம்பிக்கும். ஆமா, அது உடனே நடக்குமாங்கிறது உடனே நடக்காது. ஒரு 2 வாரங்கள்ல நடக்க ஆரம்பிக்கலாம். நல்ல சப்போர்ட் ஒன்று கிடைச்சதுன்னா மேலே ஏற ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ தொடர்ந்து நம்ம உங்களுடைய பயிற்சி வகுப்புகள், உங்க இக்ரா ஆன்லைன் ட்ரேடிங், நீங்க கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புகள் பத்தி சொல்லுங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு ட்ரேடரை உருவாக்குறோம். 1 நாள் பயிற்சி 2 நாள் பயிற்சிங்கிறது ஒரு ட்ரேடர்னால கற்றுக்கிட்டு ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி யார் ட்ரேட் பண்ணாலும் இவ்வளோ நாள் ட்ரேட் பண்ணியிருக்கவங்களை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எதுக்காக பை பண்ணோம், எதுக்காக செல் பண்ணுங்கிறது தெரியாமல் 24 மணி நேரம் சார்ட்டை சார்ட்டை எதுக்கு பார்க்குறோட்டே தெரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ சார்ட்டை பார்க்குறதுங்கிறது நம்ம பையரும் செல்லரும் வியாபாரத்தில் உள்ளே வந்தாங்கன்னா தான் அந்த பையர் அதிகமாக இருந்தாங்கன்னா பை நடக்குது, செல்லர் அதிகமாக இருந்தாங்கன்னா செல்லர் அதிகமாக வந்தால் செல் நடக்குது. ஸோ அந்த வியாபாரத்தில் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நம்ம சார்ட்டை பார்க்குறோம். அதுக்கு தான் நிறைய டெக்னிக்கல் யூஸ் பண்ணுறோம். பட் யாருக்குமே டெக்னிக்கல்லாம் என்னென்னு கூட பார்க்குறது கூட நேரம் இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் டெக்னிக்கல் சைடு வர மாட்டேங்கிறாங்க. ஸோ டெக்னிக்கல் சைடும் வர மாட்டேங்கிறாங்க, ஃபண்டமெண்டல் சைடு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. பணம் இருந்து ட்ரேட் பண்ணால் லாஸ் மட்டும் பண்ணிக்கிறாங்க. கேட்டோம்னா ஏதோ ஒரு காரணத்தை அவங்களுக்காகவே அப்போதைக்கு ஒரு காரணத்தை உருவாக்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த காரணம் எதுவுமே நமக்கு லாபம் தராது. ஸோ நம்ம
பயிற்சி முழுமையாக எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் நிரந்தரமாக லாபம் சம்பாதிக்க முடியும். ஒரு தடவை 2 தடவை லாபம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஃப்ளூக்கில் வரக்கூடிய லாபம். அந்த லாபத்துக்காக நிறைய நட்டங்களை பார்த்தாச்சு. இனிமேல் லாபம் வேணும் அப்படின்னா முழுமையான பயிற்சி எடுங்க. அந்த பயிற்சி நாங்கள் தரோம். 5 நாள் பயிற்சி தரோம், 1.5 மாதம் பயிற்சி தரோம். இந்த 5 நாள் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா 5 நாள் பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் 1 மாதம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எல்லாமே முழுமையான பயிற்சி கொடுக்குறோம். ஸோ இந்த முழுமையான பயிற்சி எடுத்துக்கிட்டால் லைஃப் லாங் ட்ரேடராக ட்ரேட் பண்ண முடியும். அது இல்லாமல் நம்ம இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த சனி ஞாயிறு மற்றும் அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை, இந்த சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நம்ம பயிற்சி இலவச பயிற்சி வகுப்பு வச்சுருக்கோம். அந்த சனிக்கிழமை மாலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சியில் இலவச பயிற்சி வகுப்பு வச்சுருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் இலவச பயிற்சி நடக்குது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் இலவச பயிற்சி நடக்குது. உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ட்ரேடர் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டு இருக்கோம். இன்டர்வியூ எடுக்கிறோம். இப்போது 15ஆம் தேதி ஈரோட்டில் இன்டர்வியூ நடக்குது ட்ரேடர்ஸ்க்கு. MBA படிச்சிருக்கிற பசங்களாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. 18ஆம் தேதி சென்னையில் இன்டர்வியூ நடக்குது. சரிங்க. இப்போ வந்து உங்களுடைய பயிற்சி வகுப்புகள் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த நீண்ட கால பயிற்சி அப்படின்னு சொல்றீங்களா, 1.5 மாதம் பயிற்சி வகுப்பு அப்படின்னு, இதில் என்னெல்லாம் விஷயம் அடங்கும்? இப்போ வந்து அடிப்படை பகுப்பாய்வு, அதுக்கப்புறமா தொழில்நுட்ப பகுப்பாய்வு, இது ரெண்டுத்திலையும் எதனுடைய சதவீதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்? இல்லை, அடிப்படை பகுப்பாய்வு நம்ம ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செய்தியை பொறுத்து அத்தனை விஷயமும் ஃபண்டமெண்டல். டெக்னிக்கல் அப்படின்னா சார்ட்டை பேஸ் பண்ணி எதை பார்த்தாலும் அதுக்கு பேர் டெக்னிக்கல். இந்த ரெண்டுமே கோயின்சிடென்ட் ஆகாமல் நம்மளால ட்ரேடே பண்ண முடியாது. ஒரு டெக்னிக்கல் வந்து உருவாகி இருக்கும். அந்த டெக்னிக்கல் மேலே போகணும்னா ஃபண்டமெண்டலோட தாக்கம் இருந்தால் தான் மேலே போகும். ஃபண்டமெண்டலோட தாக்கம் இல்லைன்னா டெக்னிக்கல் வேலை செய்யாது அந்த இடத்துல. அப்போ ஃபண்டமெண்டலும் தேவை, டெக்னிக்கலும் தேவை. ஸோ எல்லா நிகழ்வுகளையும் கணிச்சு அந்த டைமில் அந்த சமயோஜன புத்தி யூஸ் பண்ணுறது தான் ட்ரேடருடைய வேலை. ஸோ டெக்னிக்கலையும் நம்ம பார்க்கணும், ஃபண்டமெண்டலையும் பார்க்கணும். இதெல்லாம் ப்ராப்பராக முதல்ல ட்ரெயின் பண்ணால் தான் அதை பார்க்கவே முடியும். அப்போ அடிப்படை இல்லாமல் தொழில்நுட்ப பகுப்பாய்வு மட்டுமே தனியாக வேலை செய்யாது. இதுவும் தனியாக, டெக்னிக்கலும் தனியாக வேலை செய்யாது, ஃபண்டமெண்டலும் தனியாக வேலை செய்யாது. ரெண்டும் சேரும் பொழுது அது வேலை செய்யும். உதாரணமாக நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டாலே நல்லபடியாக ட்ரேட் பண்ண முடியும். சப்போர்ட் எடுக்கும் பொழுது நீங்கள் பை பண்ணுங்க, ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது செல் பண்ணுங்க. இதை தவிர வேறு எங்கேயுமே பை செல் பண்ணாதீங்க. மார்க்கெட் கைக்கு போயிடும். மார்க்கெட் கைக்கு போய் மார்க்கெட் கொடுத்தா தான் லாபம். ஸோ எத்தனை பேருக்கு மார்க்கெட் லாபம் கொடுக்குதுன்னு தெரியாது. ஸோ சப்போர்ட்டில் எடுத்தால் என்ன நடக்கும்னா நம்மளுடைய நட்டத்தரப்பான ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ 2 தடவை ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் ஒரு தடவை லாபம் பெருசாக கிடைக்கும். ஸோ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பை பண்ணுறோம், வரும்னா கண்டிப்பாக வராது, மார்க்கெட்டுக்கிட்ட போயிடும். வந்தால் வரும். அந்த வரதுக்கு நம்மக்கிட்ட பொறுமை கிடையாது. வந்தாலும் மேலே ஏறுற வரை நம்ம காத்தும் இருக்க மாட்டோம். உடனே ஒரு சின்ன லாபத்தை புக் பண்ணிட்டு வந்துடும். நட்டத்துக்காக வாழ்நாள் ஃபுல்லும் உட்காந்துட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் தான் இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் நல்லபடியாக படிச்சுட்டு வந்துட்டு நம்மளால லைஃப் லாங் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து இந்த பயிற்சி வகுப்புகள் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறமா தொடர்ந்து நீங்க கொடுக்கக்கூடிய சேவைகள் என்ன? தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய வெப்சைட் ikraacademy.com போனீங்க அப்படின்னீங்கனாலே எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா வீக்லி ட்ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். இந்த வீக்லி ட்ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம ikraacademy.com ஃப்ரீயாக கொடுக்குறோம். பட் டெய்லி ட்ரெண்டுங்கிறது வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் டெய்லி ட்ரெண்ட் அவங்களுடைய இமெயிலுக்கு அனுப்பிச்சி வச்சுட்ருக்கோம். அவங்களுக்கு அது ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். எங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு டெய்லி ட்ரெண்ட் வேணும்னா அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி கொடுத்துருவோம். எந்த இடத்துலேருந்து பை ஆகும், எந்த இடத்துலேருந்து செல் ஆகுங்கிறது எல்லா ஸ்கிரிப்ட்டுமே நாங்கள் போட்டுட்ருக்கோம். வெப்சைட்டில் பார்த்தா நல்லாவே நமக்கு தெரியும். இது பொருட்சந்தையில் வியாபாரம் ஆயிட்டு இருக்கிற இதுக்கு மட்டும்தானா அல்லது பங்குச்சந்தை பொருட்சந்தை எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கோம்? சரிங்க. இப்போ வந்து இந்த சார்ட்ஸ், டெய்லி சார்ட்ஸ், தின சார்ட்ஸ் கொடுக்குறீங்க. அவங்க இமெயிலுக்கு கிடையாது. ட்ரெண்ட் இந்த லெவல்ல இருந்து போனா பை, இந்த லெவல்ல இருந்து போனா செல் அப்படிங்கிற இந்த டெக்னிக்கல் இடத்தை நாங்கள் குறிச்சு கொடுத்துறோம். இப்போ தொழில்நுட்ப பகுப்பாய்வு, இந்த அடிப்படை பகுப்பாய்வு ரெண்டும் கலந்த மாதிரி தான் இந்த கலந்த மாதிரி தான் கொடுக்குறோம். சரிங்க. இது எப்படி நாம வந்து நீங்க கொடுத்துடுறீங்க, அப்ப அந்த புள்ளிகளை மட்டும் நான் உபயோகப்படுத்திட்டு நம்மளால ஆர்டர் போட முடியுங்களா? எந்த மாதிரி? கண்டிப்பா அதெல்லாமே வந்து நம்ம இந்த ஃப்ரீ கிளாஸ்ல கூட சொல்லி தரலாம். அது மட்டுமே பார்த்து கூட நம்மளால ஜெயிக்க முடியும். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. மக்கள் வணக்கம். பன்னன் பேசுறேன் மேடம், மும்பைல இருந்து. சரிங்க, தொடர்ந்து உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. அதாவது 2011ல ஜூபிட்டர் பை சயின்ஸ் அப்படின்னு ஒரு 1000 ஷேர் வாங்கியிருந்தேன். சரிங்க.
அது இப்போ அந்த கம்பெனி இப்போ ஒன்றும் இல்லை, அது பந்தாயிட்டு மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பதில் கிடைக்க மாட்டேங்குது. அந்த நிறுவனத்தின் பெயரை இன்னொரு முறை சொல்லுங்க. ஜூபிட்டர் பயோசைன்ஸ். ஜூபிட்டர் பயோசைன்ஸ். ஜூபிட்டர் பயோசைன்ஸ். சரிங்க. அது டிமேட் ஃபார்ம்ல தான் வச்சிருக்கீங்க இல்லையா? 2014 தான் வாங்கியிருக்கீங்கண்ணா. 2011. சரிங்க. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. நன்றி. ஓகே, இந்த நேயர் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை மெயில் பண்ண சொல்லுங்கள், அதோடைய டீட்டெயில் ஃபுல்லுமே நம்ம கொடுத்துடலாம். உங்களுடைய மெயில் பண்ணும்பொழுது அதோட டீட்டெயில் ஃபுல்லுமே நம்ம தந்துடலாம். சரிங்க. இன்னொரு நேயர் இருக்காங்க, பார்க்கலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பாலகிருஷ்ணங்க. சரிங்க, தொடர்ந்து உங்கள் கேள்வி என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு க்ரூட் ஆயில் வந்து பை பண்ணிருக்கு மேடம், 3520ங்க. அதை ஹோல்ட் பண்ணலாம் இல்லை எக்ஸிட் கொடுத்துடலாம்னு கேட்கலான்ட்டு. குடாயில் 3520 நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க. இந்த நேற்று இறங்கின இறக்கம் தற்காலிகமான இறக்கம் தான், இது செல் ட்ரெண்ட் கிடையாது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு தெரியாது எனக்கு. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருந்ததுன்னா அந்த பொசிஷன் காலம் மாற்றிக்கலாம். 3380 தாண்டும் பொழுது நீங்கள் வெளியே வந்துடலாம். சரி, இப்போ வந்து நம்மளுடைய ரெண்டுமே கலந்து தான், அடிப்படை பகுப்பாய்வு, தொழில்நுட்ப பகுப்பாய்வு, இது ரெண்டுமே கலந்து தான் நீங்கள் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை தவிரவும் இப்போ வந்து புதிதாக வராங்க, இப்போ இந்த பொருட்சந்தைக்குள்ளே லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு வராங்க. அவங்க பொதுவாக செய்யக்கூடிய தவறுகள் என்னெல்லாம்? தவறுகள் வந்து முதல்ல அவங்க தவறு பார்த்தீங்க அப்படின்னா பேராசை. இது என்னென்னா, இன்றைக்கி 1 லட்ச ரூபா போட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டுக்கு போகும்போது 2 லட்ச ரூபாய் வரணும். இது நடக்காது, எந்த தொழிலையுமே இது நடக்காது. அப்போ என்ன, ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறாங்க. ரிஸ்க் அதிகமாக எடுக்கும்போது நட்டம் வந்தாலும் ஏற்றுக்கணும், பட் நட்டம் வந்தால் ஏற்றுக்க மனப்பான்மை கிடையாது. ஸோ இதை வியாபாரமாக பாருங்கள். நீ மற்ற வியாபாரத்துலலாம் மாதம் ஃபுல்லும் 5% வருது அப்படின்னா இங்கே மாதம் ஃபுல்லும் 10% சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம போய் என்ட்ரியே போடக்கூடாது. என்ட்ரி வர இடத்துல நம்ம போய் என்ட்ரி போடுறதுக்காக நம்ம பணத்தை காப்பாற்றி வச்சுருக்கணும். என்ட்ரி வர இடத்துல நம்ம என்ட்ரி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ட்ரி லாபம் கொடுக்கும். நம்ம ஏற்கனவே என்ட்ரி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உள்ளே குதிக்கிறது தான் நிறைய தப்பு. ஸோ பை நடந்திருக்காது, அதுக்கு முன்னாடி பை போயிடுவோம். ஸோ செல் போயிட்டு இருக்கோம், பை எடுக்கிற இடத்துல நம்மகிட்ட பணம் இருக்காது. ஸோ இது முறையை நாங்கள் கற்றுக்கணும். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம், நான் நெய்வேலியிலேருந்து சக்திவேல் பேசுகிறேன். நெய்வேலியிலேருந்து தொடர்ந்து சொல்லுங்கள், உங்கள் கேள்வி என்னன்னு. கோல்டு லெவலில் கொஞ்சம் என்ன லெவல் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. ரெண்டாவது முக்கியமான கேள்வி, இந்த ட்ரேட் பண்ற யாருமே ஒரு செக்லிஸ்ட் பேன் கார்டு இருந்தாலே போதும், யாரு வேணாலும் ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி நிறைய கம்பெனிங்க டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட்டே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கு. நான் போன் நம்பர் கொடுத்தாலும் அது எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க, கால்ஸ் வருமா, கால்ஸ் வேணுமான்னு. இதை காம்படிஷன் பண்றதா ட்ரேட் பண்றதா, இப்படி ஒரு விஷயம். அதனால இதுக்கு விளக்கம் கொஞ்சம் கிளியரா கொஞ்சம் ஐ வாண்ட் மணி எனிவேங்கிற மாதிரியே இருக்குது நிறைய நிறுவனம். கண்டிப்பா சார். இதுல முதல்ல ஒரு விஷயம், கால்ஸ் கொடுக்குறாங்களாங்கிறது தப்பு இல்லை, அது யாரை சொல்லி குத்த கிடையாது. பட் கால்ஸ் வாங்கணுமான்னு நம்ம முடிவு எடுக்கணும். பட் எந்த கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக லாபம் சம்பாதிக்க முடியாது. என்ன காரணம்னா அவங்க கால்ஸ் எப்படி தராங்கங்கிறது தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அவங்கள அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீங்கள் ட்ரேடர் இல்லைன்னு சொல்லிடுங்க, உங்கள்கிட்ட கால் வராது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் பைசல் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் போகாதீங்க. ஏன்னா பணம் உங்களது, நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, அந்த வியாபாரம் வாங்கலாமா வேண்டாமாங்கிறது முடிவை நீங்கள் தான் எடுத்துக்கணும். அது மற்றவங்க கையில் கொடுக்காதீங்க. கோல்டை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் இறங்கிட்டு ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆகும். சப்போர்ட் ஃபார்ம் ஆனால் நல்லா பை திரும்ப வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் ஃபார்ம் ஆகும்போது நம்ம வெப்சைட்லேயே கொடுக்குறோம் சார். நன்றி. தொடர்ந்து இன்னொரு நேரம் இருக்காங்க, பார்க்கலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க? மதுரையிலிருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் மேடம். சரிங்க, தொடர்ந்து உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. அதான் சார், பையரா செல்லா நம்ம வந்து எப்படி சார் கண்டுபிடிச்சு அலைன்ஸ் பண்றது சார்? எதை பார்த்தா நம்ம கரெக்டா அதை ட்ரேட் பண்ண முடியும் சார்? இது போல டேட்டா வர்றது பார்த்தீங்கன்னா பெரிய கார்பரேட் கம்பெனில டேட்டா வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து சார் அதான் ஒரு நிமிஷம் நீங்கள் லைன்ல இருங்க. டேட்டா வருது, டேட்டாவில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா டேட்டா உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிடுவாங்க, நீங்கள் போய் லாஸராக தான் புக் பண்ணுவீங்க ப்ராஃபிட்டை. ஸோ அதர்வைஸ் நீங்கள் டேட்டாவில் ட்ரேட் பண்ணாதீங்க.
எப்படி பை ஆகும் செல் ஆகுங்கிறது அது பயிற்சி இருக்கு. பயிற்சி எடுத்துக்கிட்டு பண்ணுங்க. பயிற்சி எடுக்காம பண்ணீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் லாபத்துக்காக வருஷம் ஃபுல்லும் நட்டப்பட்டு இருப்பீங்க. அதைத்தான் நாங்கள் மறுபடியும் சொல்றோம். இதை ஒரு வியாபாரமா பாருங்க. இந்த வியாபாரத்தை கத்துக்கிட்டு பண்ணுங்கள். மணி மேனேஜ்மெண்ட் படி பண்ணுங்க. அதாவது 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னா உங்க ரிஸ்க 10,000 ரூபாய்க்குள்ள எடுங்க. 10,000 ரூபாய் நட்டப்பட்டா தப்பு இல்லை அப்படின்னா 2,000 ரூபாய்க்கு ஆர்டர் எடுங்க. 10,000 ரூபாய் ரிஸ்க் எடுங்க. ஸோ நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கும் ஆர்டர் எடுக்காதீங்க. மணி மேனேஜ்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்னொரு நேர் காத்துட்டு இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நான் வெங்கடேசன் சென்னையில இருந்து பேசுறேன். சரிங்க, தொடர்ந்து உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சார், அலுமினியத்துல 125.85 என்னோட பை இருக்கு. ஓகே சார். அது பொசிஷன் வச்சுக்கலாமா இல்ல கட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கலாம். எவ்வளவு லாட் போட்டிருக்கீங்க சார்? இப்போ எவ்வளவு லாஸ்ல இருக்கு? சார் ஒரு லாட். ஓகே சார். பொசிஷன் பாருங்க. திங்கக்கிழமை வரை பாருங்க. திங்கக்கிழமை சப்போர்ட் ஃபார்ம் ஆகலைன்னா வெளியில வந்துருங்க சார். இப்போ இது ரெண்டுமே கலந்த மாதிரியான பகுப்பாய்வு இந்த சார்ட்ஸ் நீங்க கொடுக்குறீங்க. பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து எடுத்துட்டு 11ஆம் தேதி சனிக்கிழமை காலையில கோயம்புத்தூர்ல எங்களுடைய இலவச வகுப்பு ஜென்னிஸ் கிளப்ல இருக்குது. 11ஆம் தேதி திருச்சியில சாயங்காலம் திருச்சியில கிளாஸ் இருக்குது. 12ஆம் தேதி காலையில சென்னையில இருக்குது. 19ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சேலத்துல கிளாஸ் இருக்குது. 15ஆம் தேதி 18ஆம் தேதி இன்டர்வியூ இருக்குது. சரி, இன்னொரு நேர் இருக்காங்க, பார்க்கலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நான் பெங்களூர்ல இருந்து தீபக் பேசுறேன். சரிங்க, தொடர்ந்து உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. கேள்வி நான் இப்போ டிஸ்கவரியில கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட் தான் போட்டிருக்கோம் அமௌண்ட். மியூச்சுவல் ஃபண்டுங்களா? மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்கவரியில எல்லாம் போட்டிருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட்ல சரிங்க. அதை பத்தி கொஞ்சம் கேட்கணுமா இருக்குது. மியூச்சுவல் மன்னிக்கணுங்க, இது நம்ம நிகழ்ச்சி, இது பொருட்சந்தை தொடர்பான நிகழ்ச்சி. அதனால அதற்குரிய எக்ஸ்பர்ட்ஸ் இங்க வரும்போது அப்போ உங்க கேள்வி கேளுங்க. நன்றி. இப்போ உங்க பயிற்சி வகுப்புகள் பற்றி சொன்னீங்க. இப்போ நீங்க பொதுவா நீங்க கொடுக்கக்கூடிய இந்த சார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது எத்தனை வகைப்படுங்க? ஒரே மாதிரியான சார்ட்ஸ் கிடையாது. நம்ம ட்ரெண்ட்ஸ் கொடுக்குறோம். ட்ரெண்டுடைய லெவல்ஸ் கொடுக்குறோம். இப்போ எல்லா டைம் ஃப்ரேம்லயும் எந்தெந்த டைம் ஃப்ரேம் எங்கெங்க இருந்து பை ஆகும் செல் ஆகுங்கிற லெவல்ஸ் கொடுக்குறோம். எந்தெந்த இடத்தை தாண்டும் பொழுது பை ஆகும் செல் ஆகுங்கிறத கொடுக்குறோம். ஸோ அதை நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். இப்போ பொதுவா உங்ககிட்ட உங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நீங்க தொடர்ந்து எங்களுடைய கிளைண்ட்ஸ் நாங்கள் டெய்லி ட்ரெண்டை ஃப்ரீயாக கொடுக்குறோம். வீக்லி ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வெப்சைட்ல எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருக்கு. யார் வேணா போய் அதை பார்த்து ட்ரேட் பண்ணலாம். எங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு டெய்லி ட்ரெண்ட் தரோம். இப்போ குருடாயில பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா குருடாயில் காலை ஒரு தடவையும் மதியானம் ஒரு தடவையும் எதை தாண்டுனா பை ஆகும் எதை தாண்டுனா செல் ஆகும் அப்படிங்கிறது நாங்கள் கொடுக்குறோம். அதை வச்சு அவங்களே ட்ரேடை டிசைட் பண்ணி அவங்க தான் ட்ரேட் எடுக்கணும். நம்ம கால்ஸ் கொடுக்குற மாதிரி போய் பை செல் கொடுக்கறது கிடையாது. இந்த இடம் பை மூவ்மெண்ட் ஆகும், இந்த இடத்துல தாண்டிட்டா பை ஆகும் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல எல்லாம் பை பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் அங்கே வருதோ பை பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் நம்ம கீழே இடத்துல போட்டுக்கலாம். ஸோ மேல் இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கீழே இடத்துல போட்டுக்கலாம். இது எல்லாமே ட்ரேடர் டிசைட் பண்றாங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிற ட்ரேடர் நம்ம உருவாக்குற விதமே அதுதான். ட்ரேடர் தான் டிசைட் பண்ணணும். நான் இப்போ போய் இந்த இடத்துல கால் எடுங்கன்னு சொல்றது கிடையாது. ஏன்னா அது சொல்லவும் கூடாது, தப்பு. ஏன்னா அவங்க டிசைட் பண்ணி அவங்களுடைய பணத்துக்கு அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அவங்க டிசைட் பண்ணும்போது நம்ம டெக்னிக்கலாக இந்த இடம் தாண்டிட்டா பை ஆகும் இந்த இடம் தாண்டிட்டா செல் ஆகுங்கிற இடத்த குறித்து கொடுக்குறோம். அந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பை எடுக்கலாம் செல் எடுக்கலாம். நேற்று நைட்டு நடந்தது கூட நம்ம 500க்கு கீழே செல் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கொடுத்தாச்சு. 506க்கு கீழே ஹெவி செல் அப்படிங்கிறத நம்மளுடைய வெப்சைட்ல திங்கக்கிழமையே போட்டாச்சு. இன்னைக்கு போடல, திங்கக்கிழமையே போட்டாச்சு. சோ 506 கீழே நீங்க செல் எடுத்திருந்தீங்கன்னா நேத்து லாபத்துல தான் இருந்திருப்பாங்க. இது எத்தனை பேர் கவனிச்சு அவங்க போட்டிருந்தாலும் கண்டிப்பா லாபத்துல இருந்திருப்பாங்க. இது மட்டும் இல்ல, பொருட்சந்தை மட்டும் கிடையாது, பங்குச்சந்தையிலும் நம்ம போட்டிருப்போம். சோ அதை பார்த்து ட்ரேட் பண்ணாலே ஒரு நல்ல அளவுக்கு லாபம் கிடைக்கும். இப்ப பங்குச்சந்தையிலும் இது மாதிரி இன்ட்ராடே கால்ஸ் அப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம கால்ஸ் தரவே இல்ல, அதுதான் சொல்றேன் இல்லையா. இன்ட்ராடே லெவல்ஸ் எந்த இடத்துல பை செல் திரும்புங்கறத நம்ம கொடுக்கிறோம். சோ அதை வச்சு அவங்க டிசைட் பண்ணி அவங்களே அவங்களுடைய சுய அறிவுக்கு எடுக்குங்கிறோம். நம்ம கண்மூடித்தனமா போகாதீங்க. இண்டிகேட்டர் நம்புறது, சாஃப்ட்வேர் நம்புறது, இண்டிகேட்டர் சாஃப்ட்வேர் நம்பி நீங்க ட்ரேட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒரு காலத்துல நட்டப்பட்டு தான் நின்றுட்டு இருப்பாங்க. பையர் செல்லர், பையர் எத்தனை பேர் இருக்காங்க, செல்லர் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த மொமெண்டம்ல யார் இருக்கா, இதை கண்டுபிடிச்சு ட்ரேட் பண்ணுங்க. இதை கண்டுபிடிச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா ஜெயிக்கலாம்.
இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இந்த பொருட்சந்தையில முறையா நாம கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குறைந்தது 10% அப்படிங்கிற லாபத்தை நம்மளால எடுக்க முடியும். கண்டிப்பாக எடுக்க முடியும். முறையா கத்துக்கிட்டோம்னா இதுல ஒரே ஒரு விஷயம் தாங்க, நட்டப்படாம இருந்தாலே நம்ம லாபத்துல தான் இருக்கும். நம்ம நட்டப்படலை அப்படின்னாலே லாபத்துல இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்திலையும் சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. நமக்கு தெரியாத வர லாபமும் தப்பு, நமக்கு தெரியாம வர நட்டமும் தப்பு. நட்டம் அடைஞ்சாலும் அதுக்கான காரணம் நமக்கு தெரியணும், லாபம் அடைஞ்சாலும் அதுக்கான காரணம் நமக்கு தெரியணும். இன்னைக்கு லாபம் வந்துருச்சு பேக்கெட்ல எடுத்து போயிட்டோம் அப்படின்னா 10 தடவை நட்டம் வர காரணம் தான். ஏன்னா அந்த லாபத்தோட காரணம் நமக்கு தெரியாதனால ஃப்ளூக்ல வந்த லாபத்தை ஃப்ளூக்ல வர நட்டத்தால நம்ம சமன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ நட்டப்பட்டுட்டா மார்க்கெட் தப்புட்டு போயிடுறோம். லாபம் வந்துச்சுன்னா நான் தான் பெரிய ட்ரேடர்ட்டு போயிடுறாங்க. ஸோ இது எல்லாமே தப்பு. ஸோ நமக்கு தெரியாம வர நட்டமும் நமக்கு தெரியாம வர லாபமும் ரெண்டுமே தவறு. நட்டப்பட்டாலும் ஏன் நட்டப்பட்டீங்கிறது கண்டுபிடிக்க முதல்ல, அடுத்தது நீங்க நட்டப்பட மாட்டீங்க. லாபம் வந்தாலும் ஏன் லாபம் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா அடுத்தது அந்த மாதிரியான ஆர்டருக்கு மட்டும் நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ வந்து நீங்க புதுசா இந்த பொருட்சந்தைக்குள்ள வரவங்களுக்கு எந்த மாதிரியான சேவைகள் தரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஏற்கனவே அனுபவப்பட்டவங்களுக்கு, அதாவது நான் வேற இடத்துல பண்ணினேன் எனக்கு அந்த அளவுக்கு திருப்தியா இல்லை அப்படிங்கிற முதல்ல நான் சொல்றது ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு மனநிலையை எடுத்துக்கங்க. அவங்கவுங்க ட்ரேடர், யாருமே ட்ரேடர் கிடையாது. நம்ம எல்லாம் வியாபாரம் பண்ண வந்து வியாபாரிங்க. ட்ரேடர்ங்கிற யார் அப்படின்னா உலக பேங்கர்ஸ் தான் ட்ரேடர்ஸ். அவங்க பணத்துக்கு முன்னாடி நம்ம பணம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ நம்ம பணம் நம்ம போறோம். ஸோ எந்த நாலேஜ் இல்லாம நம்ம போகும் பொழுது நமக்கு நட்டம் அதிகமாகுது, அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. ஸோ அதனால ஏதாவது ஒரு நாலேஜை கத்துக்கங்க, கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. முதல்ல நீங்க எடுக்கிற முடிவு கரெக்டுங்கிறத நீங்க தயவு செஞ்சு ஒத்துக்காதீங்க. அதுல அனலைஸ் பண்ணுங்க, நம்ம எடுக்கிற முடிவுல எத்தனை தப்பு இருக்குங்கிறத டிசைட் பண்ணுங்க. ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பை நான் எடுத்தேன்னா இது எவ்வளவு தூரம் நெகட்டிவா போகுங்கிறது திங்க் பண்ணுங்க. இது எவ்வளவு தூரம் நெகட்டிவா போகுங்கிறத திங்க் பண்ணாம இந்த இடம் பை வந்துட்டா எனக்கு 20 பாயிண்ட் டார்கெட் வந்துருங்கிறத முதல்ல யோசிக்கிறது நிறுத்துங்க. லாபத்தை முதல்ல குறிக்கோள் வைக்கிறத விட்டுட்டு நம்ம என்ட்ரி ஆகுறோம், இது நட்டம் ஆச்சுன்னா எவ்வளவு தூரம் நட்டமாகுங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சாலே ஒரு ட்ரேடர் உருவாயிருவாங்க. அதாவது இங்கேருந்து நான் போட்ட லெவல்ல இருந்து இன்னும் கீழே எனக்கு எவ்வளவு நஷ்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு போனா அந்த அளவுக்கு நாம் பணத்தை வச்சுட்டு தாங்க முடியுமா? சோ இந்த ஆர்டர் எனக்கு தேவையாங்கிறது யார் ஒருத்தங்க டிசைட் பண்றாங்களோ அவங்க ட்ரேடரா மாறிடுவாங்க. அந்த இடத்துல நம்ம சமயோசிதமா யோசிப்போம் அப்படிங்கறத சொல்ல வரீங்க. ஆமா, முதல்ல நம்ம இந்த நட்டத்துக்கு நம்ம தகுதியானவங்களா. இப்ப நம்ம போய் ஒரு பை பண்றோம், குரூடாயில் பண்றோம். இந்த குரூடாயில் இங்க இருந்து 50 பாயிண்ட் இறங்குவோம். அந்த 50 பாயிண்ட் இறங்கினா நம்மளுடைய பணம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கா? 50 பாயிண்ட் இறங்கிட்டு வந்துட்டானா ப்ராப்ளம் கிடையாது. 50 பாயிண்ட் இறங்கிட்டு அங்கிருந்து 50 பாயிண்ட் இறங்கினா ஸோ இந்த ஆர்டர் தேவையா? ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க, 50 பாயிண்ட் கீழே பண்ணோன்னே எடுங்க. ஸோ அதை முதல்ல டிசைட் பண்ணுங்க. இந்த ஸ்டாப் லாஸ் நமக்கு தேவையா? எங்க ஸ்டாப் லாஸ் போறது, அந்த ஸ்டாப் லாஸ் நமக்கு கரெக்டாங்கிறது டிசைட் பண்ணிட்டாலே நல்லா ட்ரேட் பண்ணலாம். சரிங்க. இப்போ வந்து உங்க பயிற்சி வகுப்புகள் பத்தி சொன்னீங்க, அப்புறமா இந்த ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க, தினமும் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறதும் சொன்னீங்க. இது தவிரவும் நீங்க வேற என்ன மாதிரியான சேவைகள் அப்படிங்கிறது தரீங்க? நம்ம உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் சப்போர்ட் எல்லாமே கொடுக்குறோம். நம்ம டெலிகிராம் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. டெலிகிராமில் போனீங்கன்னா நீங்கள் வெப்சைட்குள்ளே போனீங்கனாலே டெலிகிராம் ஆப்போடைய லிங்க் இருக்கும். அந்த டெலிகிராம்குள்ளே போனீங்க அப்படின்னீங்கனாலே எவ்ரி கிளாஸஸே நடந்துட்டு இருக்கும், வகுப்புகளே நடக்கும். டெலிகிராமில் ஆன்லைன் கிளாஸஸே நடக்கும். உங்களுடைய டவுட்ஸ், சார்ட்டை பற்றியா டவுட்டாக இருந்தாலும் சரி, ஃபண்டமெண்டலான டவுட்டாக எதா இருந்தாலும் அங்கே கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே பதில் சொல்லுவாங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் கூட அதெல்லாம் பதில் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் பதில் சொல்லலைன்னா டெக்னிக்கல் அனலிசிஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ, நாட் ஓன்லி இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் அங்கே வந்து பதில் சொல்லுவாங்க. ஸோ எங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்க, அது ஃப்ரீ தான், பணமெல்லாம் கிடையாது. அவங்களுடைய டவுட் என்ன டவுட்டாக இருந்தாலும் அங்கே கேட்கலாம். சரிங்க. ஸோ எந்த ஸ்கிரிப்ட் ஏறும் இறங்கும், எவ்வளோ தூரம் இறங்கும் அனலைஸ் பண்ணுங்க. வேவ் விளையாட்டு வேவ் படி எந்த வேவ்ல இருக்கு எல்லா டீட்டெயிலும் அங்கே கேட்கலாம். எல்லா டீட்டெயிலுக்கும் அங்கே பதில் கிடைக்கும். இப்போ வந்து நீங்க தொழில்நுட்ப பகுப்பாய்வு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இதுல எத்தனை வகையான தொழில்நுட்ப பகுப்பாய்வு நிறைய இருக்கு இல்லையா? இப்போ இந்த பொருட்சந்தையை பொறுத்த வரைக்கும் இதுல எத்தனை வகையான தொழில்நுட்ப பகுப்பாய்வு பற்றி நீங்க சொல்லி கொடுக்குறீங்க? எல்லாமே எத்தனை வகைங்கிறது இல்லைங்க. இது நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இது எம்பிஏல ஒரு சிலபஸ். அதான் நம்ம ஏற்கனவே சொல்றோம், எம்பிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எம்பிஏல சிலபஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்ங்கிறது வேர்ல்டு வைடு எல்லாருமே கத்துக்கிட்டு தான் ட்ரேட் பண்றாங்க.
ஸோ அது இல்லாம இங்க பேராசைப்பட்டு ட்ரேட் பண்றது தான் நிறைய. ஸோ போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும்னா டெக்னிக்கல் எல்லாமே ஒட்டுக்கா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் வேலைக்கு வரும். ஸோ எல்லாமே ஒன்று தான் சொல்லுது. இப்போ ட்ரெண்ட் லைன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ட்ரெண்ட் லைனை தாண்டும் பொழுது போய் ட்ரெண்ட் லைனை தாண்டும் பொழுது செல். ஸோ ட்ரெண்ட் லைனுக்கு முன்னாடியே சப்போர்ட் ஃபார்ம் ஆயிருக்கணும். சப்போர்ட் ஃபார்ம் ஆயிருந்தால் தான் ட்ரெண்ட் லைனே பிரேக் பண்ணும். ஸோ எல்லாமே ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை தான் சொல்லுது. என்ன விஷயம் சொல்லுதுன்னா எப்போ பையர் வராங்க எப்போ செல்லர் வராங்க இதை காமிக்கிறது தாங்க டெக்னிக்கல், வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா பையர் உள்ள வரதையும் செல்லர் உள்ள வரதையும், பையர் வராம இருக்காங்க செல்லர் வராம இருக்காங்க, ரேஞ்ச் மார்க்கெட்ல இருக்கு, இதை காமிக்கிறது டெக்னிக்கல். இதை ப்ராப்பரா படிங்க, ஜெயிக்கலாம். நன்றிங்க. இன்னைக்கு எங்க அரங்கத்துக்கு வந்து இந்த பொருட்சந்தையினுடைய ட்ரெண்ட், நீங்க கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பங்கிட்டுக்கிட்டீங்க. இது நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரீ கிளாஸ் இருக்கு, அது யார் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு என்ன கேள்வி வேணாலும் அவங்க வந்து தாராளமா கேட்கலாம். நன்றிங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.